வேதம் படைக்கவும் விமலரிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்தும் காக்கிறார். நாராயணா நமோ நாராயணா, ஹரிஓம் நமோ நாராயணா. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தராம்பா, கலக பிரியா நாரதாயணம் நாமம் பெற்று திரிலோக சஞ்சாரியாக நான் இன்று வழக்கப்படி அதிகாலையில் எழுந்து காலை கடன் முடித்து கதிரவனை தரிசித்து முதலில் முறைப்படி கைலாயம் சென்றேன். கைலாயத்தில் ஆதிரை, அண்ணல், அம்பலக்கூத்தன், வேத முதல்வன், விண்ணோர் பெருமான், சோதி ஸ்வரூபன், சுந்தர தூதன், நஞ்சுண்ட கண்டன், நாத வினோதன், குஞ்சித பாதன், மங்கையோர் பாகன், மண்மொழி வேந்தி, கங்கை அணிந்தோன், காலனை காய்ந்தோன் என்ற திருநாமங்களை கொண்ட என் மாமன் சோமனை கண்டு வணங்கி ஆசி பெற்று ஆத்தாளை, எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பு நிறத்தாளை, புவி அடங்க காத்தாளை, அங்குச பாசமும் குசமும் கரும்பும் அங்கையும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவோர்க்கு தீங்கில்லையே என்ற என் மாமி சிவகாமியை சந்தித்து நல்லாசி பெற்று ஸ்ரீ வைகுண்டம் சென்றேன். வைகுண்டத்திலே பச்சைமா மலைபோல் மேனி, பவளவாய் கமலச் செங்கன், அச்சுதா அமரர் ஏற ஆயர்தம் கொழுந்தே என்னும் ஈச்சுவை தவிர என்போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை ஏறினும் வேண்டேன் அரங்கமே நகர்வுளே என்ற என் பாட்டன் பரந்தாமனை கண்டு வணங்கி ஆசி பெற்று பார்க்கடலில் உதித்தவளே,
பவள நிறத்தவளே, சீர்மையும் சித்திரமே, சிங்கார நல்முகத்தே, செல்வ சிறப்புடனே, சீர்மை வளத்துடனே, வெள்ளை சுவையுடனே வெற்றி தருபவளே, அல்ல குறையாத அறமோடு பொருளிந்து உள்ள கழிப்பினிலே ஒன்றிடுவாய் லட்சுமியே என்ற என் பாட்டி திருமகளை கண்டு தரிசித்து மங்கள நல்ல ஆசி பெற்று சத்தியலோகம் சென்றடைந்தேன். சத்தியலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோன், மண் படைத்தோன், பொதுத்தந்தை, வேதன், இரணியன், பிதாமகன், கருப்பன், இனிய மாலூந்தி வந்தோன், அன்ன ஊர்தி என்ற சிறப்பு பெயர்களை பெற்ற என் மூன்றாம் பிறவின் தந்தைமான சதுர்முகனை கண்டு வணங்கி ஆசி பெற்று வெள்ளை களையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசோடு என்னை சரியாசனம் அமர வைத்த தாயே என்ற என் தாய் தந்தையும் கண்டு வணங்கி பாரதியும் கண்டு வணங்கி பூரண நல்லாசி பெற்று பவனி வருங்காலம் தக்கனின் மக்களான அரிய சவாளர்கள் சபால சவாளர்கள் என்ற 11,000 பேர்களும் மக்கள் விருத்திக்காக விரதத்தை செய்ய போகையில் நான் அவர்களை மாற்றி பக்தி மார்க்கத்தை போதித்தேன். இதனால் சினம் கொண்ட தக்கன் நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யாவிட்டால் எனது சிரசானது 1000 சாபத்தை பெற்ற நானும் நற்றவத்தை நாடி மனம் சென்றேன். அங்கே சாதூர் மாச்சத்திற்கும் தங்க சன்னியாசிகளும் ஆசி பெற்று அரிபரந்தாமனை நோக்கி கடும் தவம் புரிந்து 3ஆம் பிறவியாக பிரமதவனின் துடையில் பிறந்து விஷ்ணு பகவானால் யாழ் பரிசு பெற்று கழகப்பிரியர் நாரதர் என்ற திருநாம பேரோடு கழகத்தை தொழிலாக கொண்டு அந்த மேலோகத்தை விட்டோடி இந்த பூலோகத்தை நாடி குமர கடவுள் குடிகொண்டிருக்கும் குறிஞ்சி நிலத்தை அணுகினேன். எனது ஆசானின் குருநாதர் ஐயா எழுவனி தங்கவேல் ஐயாவின் எல்லையில் என் கழகம் வெற்றி பெற வேண்டுமென்றால் யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? எப்படி என்று பார்த்தால் மகாபிரபு அவர் பேர் நம்ம ஊர் பக்கத்தில் உள்ளவர் தான். அதாவது கிழவநேரி முடுக்கங்குளம் பக்கத்தில் அல்லாலப்பெரியிலேருந்து அப்படியே பண்ணோம் வளவப்பட்டி பண்ணுற கிழவநேரி நம்ம ஊர் பக்கத்தில் நான் வேலை செஞ்சேன். இன்றைக்கி தம்பி நீங்கள் முதல் மேடை மாதிரி தெரியலையே, ஆனால் கொஞ்சம் பாசப்படாங்க. இன்றைக்கி முதல் மேடை இன்றைக்கி அவருக்கு பதசப்படம்னா மெதுவாக ஆரம்பரை சொல்லுங்கள். இவங்க குடும்பம் பூரா அங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே மேடைக்கு கூட யூடியூப்பில் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாருமே மொத்தமாக மாலைப்பட்டதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க, அவங்க ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க, எல்லாருமே வாங்க மேடையிலேருந்து யூடியூப்பில் எடுத்துங்க. ஏன்னா முதல் அவர் மேடை ஏறியிருக்காருல, வாங்க. உங்களுடைய படி சிறக்கவும் உங்களுடைய கலை துண்டு வளரவும் எங்களுடைய தங்கவேல் ஆசானுடைய ஆசியோடு நீங்கள் மென்மேலும் வளர எங்கள் கிராமத்தின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். பதசப்படாமல் நல்லா நிதானமாக படிங்க. ஆனால் கட்டை அடிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அடிப்பீங்க. எல்லா புகழும் என் குருநாதருக்கு. அவங்க உறவு முறையெல்லாம் வந்திருக்காங்க அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக. அம்மா வாங்கம்மா, வாங்க, எந்திரிச்சு வாங்கம்மா. சும்மா மேடையில் யூடியூப்பில் இருக்கீங்கன்னா அப்போ அது எடுத்துங்க, வாங்க, எந்திரிச்சு வாங்க, சும்மா வாங்கம்மா. ஒரு எதுக்கு வாங்க வாங்க. எழுவனி கிராமத்தில் ஐயா தங்கவேல் ஐயா அவர்களின் ஆசிரியர் இந்த தங்கவேல் ஐயா அவருடைய குருபூசையை முன்னிட்டு இந்த ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தில் என் மருமகன் பிரபு அவர்கள் நாரதாக நடிப்பதற்கு இங்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த ஐயா தங்கவேலுடைய ஆசீர்வாத நல்லாசிரியர்களும் இங்கு உள்ள தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுடைய நல்லாசியுடனும் இந்த கிராமத்து பொதுமக்கள் எல்லோர்களும் இந்த நல்ல எண்ணத்தில் இந்த மருமகனுக்கு அரங்கேற்று விழாவை இந்த மேடையில் கொடுப்பதற்கு இந்த கிராம மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மருமன் அவர்களுக்கு அவருடைய மாலை ஒரு கட்டியிருக்கு 1000 ரூபாயை அன்பளிப்பாக கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். சரி.
அது ஓடிட்டு இருக்கு. எழுவணி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். சத்திரமூலியம் கிராமம் இந்து சமய அறநிலையத்துறை உதவி பொறியாளர் பணியாற்றி வருகிறேன். எழுவணி கிராமத்தில் தங்கவேலு நினைவு நாளாக எனது அன்பு மாமா நாரத முனிவராக நடித்து வருகிறார். அவரின் பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த மேடையில் அரங்கேற்றம் செய்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி தந்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் நான் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது அப்பா பழங்கானத்தைச் சேர்ந்த செல்வமணி அப்பா அவர்களின் ஆசிரியருடைய இந்த குருபூஜை விழாவில் எனக்கு அரங்கேற்றம் ஏற்பாடு செய்த கிராம மக்களுக்கும் எனது மதிப்பு மரியாதைக்குரிய அப்பா செல்வமணி அப்பா என்னை இந்த மேடையில் அரங்கேற்றம் செய்ய அவர் எவ்வளவு கடினமாக உழைத்தார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை மிகவும் கஷ்டப்பட்டு அவர் நாடகம் ஆடிட்டு வந்தாலும் என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு சிரமம்லாம் பாடம் சொல்லி கொடுத்து என்ற எது எதிர்பார்க்காம என்னை இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்துருக்காரு. இந்த பேரும் புகழும் பெருமை இல்லை எங்கள் அப்பா செல்வமணி அப்பா நாடக ஆசிரியர் அவ்வளவே சேரும். எல்லா புகழும் என் குருநாதருக்கே சேரட்டும். நன்றி, வணக்கம். மாலை கொஞ்சம் கழிச்சுக்கிட்டு ஃப்ரீயா. விநாயகரை எப்படி வழங்க வேண்டும் என்று பார்த்தால் பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, சக்தி கணபதி, சித்தி கணபதி, புத்தி கணபதி, துபிஜ கணபதி, வர கணபதி, விக்ன கணபதி, ஏகதந்தி கணபதி, சிருஷ்டி கணபதி, லட்சுமி கணபதி, செல்வ கணபதி, கல்யாண கணபதி, வெற்றி கணபதி என்ற அந்த செல்வ கணபதி விநாயக பெருமானை பாடி வணங்கிவிட்டு பின்பு ஆவதை கவனிப்போம். மக்களே, நான் அந்த வினைதிக்கு விநாயகர் பெருமானை வணங்க போறேன். நீங்களும் அந்த விநாயகரை நினைச்சுக்கோங்க. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாரு. உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் நீக்கி இந்த எழுவணி மண்ணில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை தொடங்குறேன். செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, விமோசனம் தந்தவனே, விமோசனம் தந்தவனே, சித்தி
சக்தி விநாயகனே பெரியவனே நேசா மூல முதற் பொருள் அந்த செல்வ கணவதை வணங்கிவிட்டாலும் மதுரையில் தேனாட்சி புரியும் அன்னை மீனாட்சியை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் தெரியுமா? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாசவச்ச ராசாத்தி, ஊருக்குள்ள ஊருக்குள்ள தேருக்குள்ள தேருக்குள்ள பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொப்பனிடோ பாசவச்ச ராசாத்தி. மாறாதே அங்கு வச்ச மகராசி, மறையாதே என்ன வச்ச மீனாட்சி, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொக்கனிடோ பாசவச்ச ராசாத்தி. ஆதவேசம் மலர் போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு, பல மீனான பாதையெல்லாம் கடந்தாரு. போற மல்லிக்கட்ட துணிஞ்சாரு, மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு. பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொக்கனிடோ பாசவச்ச ராசாத்தி. ஊருக்குள்ள ஊருக்குள்ள தெருக்குள்ள தெருக்குள்ள எல்லா புகழும் என் குருநாதருக்கு. அதாவதுங்க, ஒரு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தகப்பே இல்லைன்னா வித்த போச்சு, தாய் இல்லைன்னா அறுசுவை போச்சு, அண்ணன் தம்பி இல்லைன்னா பாசம் போச்சு, நண்பன் இல்லைன்னா நட்பு போச்சு என்று சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இந்த பூமியில் வந்து மனுஷனாக பிறந்துட்டோம். இந்த பூமியில் பிறந்த அந்த ஜென்மம் எடுத்ததுக்கு நம்ம வந்து 10 மாதம் சுமந்து நம்மளை பெற்ற தாயை நம்ம பெருமைப்படுத்தி பேசலைன்னா இந்த ஜென்மம் எடுத்து வீணாக போயிடும். ஆகையினால என்னை பெற்ற தாய் தெய்வமாய் சென்றாலும் அந்த மகேஸ்வரியை நினைத்து ஒரு பாடல். முன்னோரு நாள் சுமந்து மூச்சடக்கி பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து
பக்குவமாயின்றெடுத்து மாறுலையும் தொழுலையும் நாம் உறங்க ஏன கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாய பூமி என்னைக்குமே நீதாய பூமி தொப்புள் கோடி சொந்தங்கள் தொட்டி கட்டி ஆராய்ச்சி தொப்புள் கோடி சொந்தம் கண்டு தொட்டில் கட்டி ஆராட்டி மோத மோத முத்தமிட்டு மூச்சு மூச்சு காட்ட பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியுமா அம்மாவே ஓடிசாமி உனக்கு நேராகுமா தொப்பு கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி காலவத்தை நெல்லரிக்க கால் கடக்க நீ கிடப்ப காலவட்ட நெல்லரிக்க கல்லெடுக்க நீ நடப்ப நெச்சோறு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிச்ச மாட்டிக்கிட்ட இல்லாம இது ஏன்னு நீ இருப்ப மாட்டிக்கிட்ட இல்லாம இது ஏன்னு நீ இருப்ப ஏப்பு கட்டி வச்சிருந்து பொழுது அவளே நீதான் என் கோயிலம்மா பெற்றவளை நீதாயே கோவிலம்மா சாமி உனக்கு நிகராகுமா தொப்பு கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி என்ன வச்சு கலசி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்கால வீடு வந்தா தாரி படிக்க வேணும்னு ஓடாடி தெரிஞ்சியம்மாவோ ஒத்தக்கு ஒத்தக்கல்லு முக்குதியத்தான் அடவின வச்சையம்மா கோவிலம்மா தவளை நீதான் என் கோவிலம்மா ஆலமரமா வளர அழிவராய் பொழுது அம்மா ஆலமரவ நாங்க வளர ஆணி வேற நீ கொடுத்த காலத்துக்கு வறுமையில தலைங்க
அம்பாளே நீதான் என் கோவிலம்மா. வாங்கியிருந்தா அடக்கே தீருமம்மா. வாங்கியிருந்தா அடக்கே தீருமம்மா. மற்ற கடை உனக்கு பட்டியல் போடணுமா, பட்டியல் போடணுமா அம்மாவே. ஆகாசம் பட்டாது சத்தியமா தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முதல் முதல் முத்தம் தந்து மூச்சு காத்த பங்கு பொட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு? பொன்னோரு நாடு வந்து என்ன முன்னெடுத்து செத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன வளர்த்தது யாரு? நீதான்னு சொல்லி தெரியுமா அம்மாவோ உனக்கு ஆராரிரோ 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 ஆராரிரோ. எல்லா புகழும் என் குருநாதருக்கு. அதாவதுங்க, நான் ஒரு பொதுநல தொண்டன். ஆமா. நாடு நலம் பெற வேண்டும், உலக ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும். அப்பேற்பட்ட ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அம்மா பொருளை பாட்டி எனது மருகான் தினேஷ் அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவதுங்க, நான் ஒரு பொதுநல தொண்டன். நாடு நலம் பெற வேண்டும், உலக ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும். அப்பேற்பட்ட ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி சொல்லுங்க. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் ஒண்ணு பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் ஒண்ணு பாரு. ஓடுகிற வண்டி ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு.
நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்ட உயர்ந்த வனத்தின் வனப்பையும் காணும் போது நதியின் ஓரமாக நாள் ஒன்று நாணம் கொண்ட காட்சி தான் என் கண்முன் நிற்கிறது. எப்படி தெரியுமா? நதியோரம் நாணம் கொண்டு நாட்டியமாடு மெல்ல நான் இந்த ஆனந்தம் மீன் சொல்ல நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது இல்லை நான் இந்த ஆனந்தம் மீன் சொல்ல இத்தனை சிறப்புமிக்க இந்த இடத்தில் ஏதேனும் மனு சந்தாரம் இல்லை, ஏதேனும் சத்தம் கேட்குது, ஏதேனும் சத்தம் என்ன ஒரு இனிமையான கானம். இவள் ஆலோலம் ஆலோலம் என்று இசைப்பது என் செவியில் ஓம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை ஒலிக்கிறது. என்ன ஒரு நாதம். நாதம் என் ஜீவனே நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே பூவும் மாளானதே. பாபா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூரே மாளானதே.
ஆயிரம் பாறை பாடுவதே பூவும் மாலானதே நாதம் என் தேவனே வாவா என் தேவனே. இந்த இனிமையான காலத்தை பாடக்கூடிய மங்கை யாராக இருப்பாள் என்று ஞான திருஷ்டியால் அறிவோம். சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கையவள் இருந்த உலகிற்கு வருகிறார் சிறந்த மங்கையவள் இருந்த உலகிற்கு அறிந்தேன் ஆதியில் அறிவருந்தாமன் வமனாவதாரம் எடுத்த போது மாபலி சக்கரவர்த்தியிடம் 3 கை மண் கேட்க அவரும் இசைய 14 உலகத்தை 2 அடியில் அளந்து இன்னொரு அடி எதை அளக்க என்று கேட்க மாபலியும் தன் தவறை உணர்ந்து தன் சிரசை காட்ட மகாவிஷ்ணு மாபலியின் தலையில் காலை வைத்து அழுத்த மாபலியோ பாதாளம் சென்றடைந்தான். இதனால் மகாவிஷ்ணுவின் 2 கண்களிலும் ஆனந்த கண்ணீர் சொரிய வலது கண்ணில் மூத்தவள் அமுதவள்ளி தோன்ற அந்த குழந்தையை தெய்வேந்திரனுடைய தெய்வ யானை எடுத்து வளர்த்ததால் தெய்வ யானை என்று திருநாமம் சூட்டி சிவசுப்பிரமணிய கடவுள் சூரசம்காரம் செய்து முடித்து திருப்பரங்குன்றத்தில் தேவர்கள் அனைவரும் பரிசாக கொடுத்து திருமணம் செய்து வைத்தார்கள். இளையவள் சுந்தரவல்லியோ பூலோகத்தில் சிவமுனிவரின் திருவிழி நோக்கால் மான்மகளாக பிறந்து வனவேடுவர் தலைவன் நம்பிராசனால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்டு வள்ளி என்று திருநாமம் சூட்டி வளரும் குலவழக்கப்படி திணைக்காவல் செய்கிறாள். முருகக் கடவுள் வள்ளியை மனம் புரியும் காலம் நெருங்கிவிட்ட காரணத்தினாலே உடனே இவளை சந்தித்து உட்கருத்தை யூகித்து பின்பு ஆவதை கவனிப்போம். நாராயண நாராயண.